இவங்களால முடியல. அந்த சிச்சுவேஷன்ல இவங்களை படிக்க வச்சதே பெருசு. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வீடு வாங்கணும்ன்ற ஒரு நினைப்பு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சோ அதை நம்ம நிறைவேற்றணும். ஆனா நீங்க உங்க மாமியாரை பத்தி உங்க அத்தையை பத்தி பேசுறப்பெல்லாம் உங்க குரல் உடைஞ்சிருது. ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் லவ் மேரேஜ் தான். அவங்க ஈவன் தான் வந்துட்டு இந்த பொண்ணு நமக்கு வேணாண்டா, லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சோ அவங்க வந்து என்ன பிலீவ் பண்ணாங்கல்ல சார், நம்ம பையன் நம்ம குடும்பத்துக்கு இது ஏத்த பொண்ணு தான், நல்ல ஒரு லெவல்ல கொண்டு வந்துரும் அப்படின்னு நம்ம நம்பினாங்கல்ல சார். அந்த இதை வந்து நம்ம கைவிட்டுற கூடாது. எல்லார்கிட்டயுமே மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு உரையாடல் இருக்கு. மகனிடம் பேசாதத, பிள்ளைகள்கிட்ட சொல்லாதத மருமகள்கிட்ட சொல்றாங்க. அம்மான்ற இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. சோ ஏன்னாகி குழந்தை இருக்கா, அவராலே பண்ண முடியல. சோ பேச்சுலராக்க அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோந்துரும் சார். அதனால அவனை வந்து என் பிள்ளையா தான் நான் பாக்குறேன். நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும். இந்த குடும்பத்தை நீங்க சூப்பரா கொண்டாடுவோமா? நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா?